என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். அருமையான ஒரு பாடலை எழுதி ராகம் அமைத்த ரெவரண்ட் ஆர் ராஜா மான்சிங் அவர்கள் வாழ்ந்த வீட்டில் தான் நான் இருக்கிறேன். அவர்கள் உட்கார்ந்திருந்த சேர் இங்கே இருக்குது. அவர்கள் அனுதினமும் வாசித்து ஆண்டவருடைய காரியங்களை அநேகருக்கு சொன்ன அந்த வேதாகமம் இங்கே இருக்குது. அவர்கள் வாசித்த வேதாகமும் இங்கே இருக்கிறது. ஒரு நாள் காலையில் தங்கள் வீட்டில் இருந்து ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் செய்வதற்கு. அங்கே பிரசங்கம்லாம் முடித்தவுடன் பொதுவாக பிரசங்கம் செய்த ஊழியருக்கு ஏதாவது காணிக்கை கொடுப்பார்கள் அல்லவா? ஆகையினால் அதை வாங்கி செல்லலாம் என்று அண்ணன் பிரசங்கமாக முடித்து வெளியே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய சொந்த செலவுக்காக பணத்தை வாங்குவதற்காக காணிக்கையை வாங்கி தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போவதற்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. அவர்கள் பின்னால் அநேக குட்டி பிள்ளைங்க ஆதரவற்ற பிள்ளைகளை இவங்களை ஆதரித்து வராங்க. வீட்டில் சொல்லிட்டு வராங்க. தன்னுடைய மனைவி ஐவி அவர்கள்ட்ட சொல்லிட்டு வராங்க, நீ வீட்டில் ஒலைய வச்சிரு, நான் அங்கே போய் குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க அரிசி கொடுப்பாங்க, அலட்டோ காணிக்கை கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்து நான் சமையல் பண்ணி நம்ம பிள்ளைகள்லாம் வந்து சாப்பிடலாம் சொல்லியிருக்கும்போது அண்ணன் அந்த ஆலயத்தில் வெளியில் சேரில் உட்காந்துக்கிறாங்க. ஒரு சத்தம் கேட்குது, ஸ்பீக்கரில் ஒரு சத்தம் கேட்குது. எப்பா பிரசங்கம் பண்ணுவார், காணிக்கைக்கு தானே பிரசங்கம் பண்ணியிருப்பாரு, முதல்ல அவருக்கு கொடுத்து அனுப்புங்கப்பா, எல்லாரும் காணிக்கைக்கு தானே அலையிறாங்க அப்படிங்கிற சத்தத்தை ஸ்பீக்கர் மூலமாக கேட்க முடிஞ்சுது. காரணம் அதிகமா இந்த பேசின நபர் சபைக்குள்ள இருக்கிற மைக்கை ஆஃப் பண்ண மறந்துட்டாரு. மைக் ஆஃப் பண்ணியிருக்குங்கிற அந்த எண்ணத்தில் பேசிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ராஜா மான்சிங் அண்ணனுடைய இதயம் நொறுங்கி போய்விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நம்மை நம்பி அனைத்து பிள்ளை இருக்கிறாங்க, நம்ம இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது திடீர்னு ஒருவர் வருகிறார், காணிக்கையை கொடுக்கிறார், இவர் வாங்குகிறார். ஆனால் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது அந்த சத்தத்தை எண்ணுகிறார். வேண்டாம், இந்த காணிக்கையை திருப்பியே நம்ம கொடுத்துவிட. ஐயா வேண்டாம், என்னுடைய தேவைக்கு ஆண்டவர் சந்திப்பார், நீங்கள் இந்த காணிக்கை உங்களுடைய ஆலயத்தில் உள்ள மற்ற பணிகளுக்கு இங்கே செலவு செய்யுங்க சொல்லி காணிக்கையை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க.